இன்னைக்கு MS வேர்ட் யூஸ் பண்ணி நம்ம வீட்லயே பர்சனலைஸ்டு வாட்டர் பாட்டில் லேபிள் நம்ம பார்ட்டிஸ்க்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ப்ளூ அண்ட் கோல்டு தீமில் நான் இது பண்ணியிருக்கேன். இதுதான் இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வேர்டில் நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிப்போம். இதில் இன்சர்ட் ஷேப்ஸ் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஃபார்மட் டேபில் இதுக்கு சைஸ் 2/8 கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் 500 ml வாட்டர் பாட்டிலோட சைஸு. இது சென்டராக அலைன் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக இது ப்ளூ செலக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பிக்சர் அந்த ப்ளூ அண்ட் கோல்டு பிக்சர் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இதை ரைட் கிளிக் பண்ணி ஃபில் செலக்ட் பண்ணி அதில் நோ ஃபில்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூகுளில் இன்டர்நெட் வருவோம். இதில் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் வந்து நான் ப்ளூ அண்ட் கோல்டு குவார்டர் ஃபாயில்னு செலக்ட் பண்ணி எடுத்தேன். அதில் இமேஜஸ் போயிட்டு நமக்கு என்ன இமேஜஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். அதை ரைட் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கலாம். நம்ம டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் திருப்பி வேர்டுக்கு வருவோம். இதில் இன்சர்ட் பிக்சர் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம டெஸ்க்டாப்பில் செலக்ட் பண்ண பிக்சர் அதில் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பேக்ரவுண்ட் லாக் ஆகிருக்கு, அதனால மூவ் பண்ண முடியாது. இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஐக்கான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், லேஅவுட் ஆப்ஷன்ஸ்னு. அதை கிளிக் பண்ணி அதில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் கொடுத்து அதை ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துடலாம். வந்துட்டால் இப்போ உங்களால் மூவ் பண்ண முடியும். இதை ரெக்டாங்கிள் பாக்ஸ்க்குள்ளே வந்து அலைன் பண்ணிவிட்டு இதோட சைஸ் வந்து 2/2 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது பக்கத்தில் அலைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் வந்து ரெண்டும் சேராது, ஒன்று சேராது. அதுக்காக இது அந்த பேஸ்ட் பண்ண இமேஜை திருப்பி செலக்ட் பண்ணி ஃபார்மேட் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ரொட்டேட்டில் ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்துட்டாக்கா உங்களுக்கு அது சேம் ஜாயின் ஆகும் பிக்சரு. இப்போ திருப்பி அந்த ரெண்டு பிக்சரையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் காப்பி திருப்பி பேஸ்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு உள்ள அலைன் பண்ணிக்கோங்க ரெக்டாங்கிள் பாக்ஸ்க்குள்ள. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தோம் இல்லையா ரெக்டாங்கிள் பாக்ஸு, அதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்து பிரிங் டு ஃப்ரண்ட் கொண்டு வந்துடுவோம். வந்துட்டு திருப்பி ரைட் கிளிக் அவுட்லைன் போயிட்டு அதோட திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்போம். 1 பாயிண்ட்ல இருக்கு, ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துக்கலாம். 3 பாயிண்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இந்த ப்ளூக்கும் வேரியேஷன்ஸ் இருக்கு. இதே டார்க் ப்ளூவில் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணோம்னா அதுக்கு பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இந்த பிக்சர் நம்ம டெஸ்க்டாப் சேவ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இமேஜையே நம்ம திருப்பி ஓப்பன் பண்ணிட்டு கலர் பிக்கர் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இது இந்த ப்ளூவில் செலக்ட் பண்ணிங்கன்னா அது இங்கே செலக்ட் ஆகிடும் அந்த ப்ளூ. அதை எடிட் கலர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த கோடு தெரியும். ரெட் க்ரீன் ப்ளூக்கு இந்த கோடு இருக்கும். இந்த கோடை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. திருப்பி வேர்டில் அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணி அவுட்லைன் அதில் மோர் அவுட்லைன் கலர்ஸ் போனீங்கன்னா இந்த கஸ்டமில் ரெட் க்ரீன் ப்ளூ அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா பெயிண்டில் அந்த கோடை கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இது ஏற்கனவே செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கலர் தான் அது. ஸோ இப்போ அது டிஃப்ரென்ஸ் தெரியாது உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் சென்டரில் வந்து அடுத்து கோல்ட் லைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கும் கூகுளில் போயிட்டு
கோல்ட் லைன் அப்படின்னு சர்ச் பண்ணி இந்த இமேஜஸ் நான் ஏற்கனவே எடுத்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கேன். நம்ம அந்த இமேஜ் இன்சர்ட் பண்ண மாதிரி திருப்பி வேர்டில் இன்சர்ட் இதில் பிக்சர் போயிட்டு அந்த லைனை இன்சர்ட் பண்ணிப்போம். ஸோ இதுலேயும் பேக்ரவுண்ட் லாக் ஆகிருக்கு. அந்த ஐகான் நான் கிளிக் பண்ணி ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் கொண்டு வந்துக்கிறேன். இதை பாக்ஸ்குள்ளே அலைன் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மட் டேபில் க்ராப் சிம்பிள் யூஸ் பண்ணி அந்த ஒயிட் பேக்ரவுண்டை க்ராப் பண்ணி நம்ம எடுத்துடலாம். பண்ணிட்டு இது செலக்ட் பண்ணி அதை ட்ராக் பண்ணிக்கோங்க அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி. நமக்கு தேவையான அளவுக்கு அதை இமேஜை க்ராப் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இது கொஞ்சம் ரொம்ப டூ ஷைனியாக இருக்கு. இந்த கோல்டை விட இது பிரைட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கு. அதனால அந்த கோல்ட் லைனை இப்போ இன்சர்ட் பண்ண அந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஹோம் பேஜில் ஃபார்மட்டில் கரெக்ஷன்ஸ் இருக்கும். அதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. நான் வந்து பிரைட்னஸ் கம்மி பண்ணி கான்ட்ராஸ்ட் +20 கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது அடுத்து சென்டரில் இங்கே நேம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்சர்ட் ஷேப்ஸ், இதில் பேசிக் ஷேப்பில் நான் பிளேக் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஃபார்மட்டில் சைஸ் 2/2 கொடுத்துப்போம். சென்டரா அலைன் பண்ணிக்கலாம். இதுவும் டிஃபால்ட்டாக ப்ளூ செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி ஃபில் ஆப்ஷன்ஸில் நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இண்டிகோ கலரை, அதை இதில் செலக்ட் பண்ணிப்போம். இதில் இப்போ அவுட்லைன் வந்து இந்த கோல்டு கொடுக்கலாம். இதுவும் அதே மாதிரி போய்க்கோங்க. பெயிண்ட் போயிட்டு கலர் பிக்கர் டூலில் கோல்டு செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே செலக்ட் ஆகிடும். அதில் எடிட் கலர்ஸ் போயிட்டு இந்த கோடை நோட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. மோர் கலர்ஸில் நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி அவுட்லைன் இந்த ஒர்க்கு கோல்டு அந்த கலர் கொடுத்துக்கிறேன். திருப்பியும் அவுட்லைனில் விட்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 1 பாயிண்ட் இருக்குது, ஒரு 1.5 இல்லை 2.5 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நமக்கு வேணும்னா இது நான் இப்போ இது டபுள் லைன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால திருப்பி அதை அவுட்லைன் செலக்ட் பண்ணிவிட்டு வெயிட்டில் மோர் லைன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மட் ஷேப் ஒரு டேப் ஓப்பன் ஆகும் உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில். அதில் போயிட்டு காம்பவுண்ட் டைப்பில் திக் அண்ட் தின்ங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இந்த வித் நம்ம ஏற்கனவே இப்போ கொடுத்தோம் இல்லையா அதை வந்து நான் 3 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ திக் அண்ட் தின் அதை பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர் கொஞ்சம் திக்காகவும் இன்னர் லேயர் வந்து கொஞ்சம் தின்னாகவும் அது செலக்ட் ஆகிருக்கு. இது கொஞ்சம் சென்டரில் அலைன் பண்ணிப்போம். கொஞ்சம் சென்டரில் டெக்ஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதில் இன்சர்ட் வேர்ட் ஆர்ட் இல்லை கோல்டு கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த சென்டரில் அலைன் பண்ணிவிட்டு அவங்க குழந்தையோட பேர் என்ன வேணுமோ, என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை திருப்பி செலக்ட் பண்ணி இந்த ஃபாண்ட் வந்து ஜார்ஜியா கொடுத்துக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 18 செலக்ட் பண்ணிக்கிறேன். சென்ட்ரல் அலைன் பண்ணிப்போம். பண்ணிட்டு இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு நிறையா இருக்குது, அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிப்போம். அதுக்கு ஹோம் பேஜ் போயிட்டு பேராகிராஃபில் ரிமூவ் ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராஃப் கொடுத்துட்டு சென்ட்ரல் அலைன் பண்ணிக்கலாம்.
இந்த இமேஜஸ் 20 கூட கொடுத்துக்கலாம், ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ 20 கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே இந்த 2 சைடும் ஸ்பேஸ் நிறையா இருக்குது. இதில் வந்து என் குழந்தையோட ஃபேவரட் டைனோசர் டீரெக்ஸ் வந்து அதில் இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஏற்கனவே நான் கூகுளில் சர்ச் பண்ணி இந்த இமேஜ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு இமேஜ் எடுக்கும்போது கிளிப் ஆர்ட்னு போட்டு சர்ச் பண்ணணும், டைரக்ட் இமேஜ் எடுக்க முடியாது. ஸோ நான் டீரெக்ஸ் கிளிப் ஆர்ட்னு போட்டு அதில் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணி நான் ஏற்கனவே என் கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணியிருக்கேன். இதை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்சர்ட் இல்லை பிக்சர், நம்ம சேவ் பண்ண அந்த டீரெக்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். லேஅவுட் ஆப்ஷன்ஸில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் கொடுத்து அதை ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. அது பேக்ரவுண்ட் ஒயிட்டோட சேர்ந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மட் டேபில் ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தாக்கா அந்த பேக்ரவுண்ட் வந்து எது நமக்கு வேண்டாமோ அதெல்லாம் வந்து பிங்க்கில் செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் கீப் சேஞ்சஸ், அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் போயிடும். போனதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற டிசைட் சைஸில் க்ராப் பண்ணிக்கிறேன் இமேஜ். இப்படி க்ராப் பண்ணி நம்ம இதை வேணுங்கிற இடத்துல வச்சுருவோம். வச்சுட்டு இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கலர், இதை வந்து அது ப்ளூவில் இருக்கு இல்லையா, அதை வந்து இதோட மேட்ச் ஆகிற மாதிரி கோல்டு கலர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அந்த கோல்டு லைனுக்கு பண்ண மாதிரி கரெக்ஷன்ஸ் போயிட்டு +20 கான்ட்ராஸ்ட் -20 பிரைட்னஸ் கொடுத்துக்கிறேன். அப்புறம் அதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு திருப்பி பேஸ்ட். இந்த இமேஜஸ் ரைட் ஹேண்ட் சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதையும் நம்ம அந்த இடத்துல வேணுங்கிற இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த இடத்துல டேட் கொடுத்துக்கலாம். அதுக்கு இன்சர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ், ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ். இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக், ஃபில், நோ ஃபில், அவுட்லைன், நோ அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்டோட ஃபாண்ட் கலர் வந்து கோல்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து 14 கொடுத்துக்கலாம். சென்டர் அலைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்பேஸ் ரொம்ப எம்டியாக இருக்கு இல்லையா, இதில் வந்து இதுவே இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸாக இதே ஷேப்பில் கொடுத்துக்கலாம். அதுக்கு இன்சர்ட் ஷேப்ஸ், அந்த சிம்பிள் பிளேக் சிம்பிள் செலக்ட் பண்ணிவிட்டேன். இதை க்ராப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அலைன் பண்ணிவிட்டு ஸோ ரைட் கிளிக், இது ஃபில், நோ ஃபில், அவுட்லைன் வந்து இந்த ப்ளூ கோல்டு கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்படி வேணும்னா நீங்கள் இப்படியே கூட இது விடலாம், இல்லை இது செலக்ட் பண்ணி ரைட் கிளிக், ஃபில், அவுட்லைன், அந்த டேஷஸில் டாட்டட் கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இது விட்த் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே இப்போ சிம்பிளாக வீட்லேயே எம்எஸ் வேர்டில் எப்படி வாட்டர் பாட்டில் லேபிள் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இது இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இந்த இடத்துல நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ்லாம் போட்டு பார்கோட் இன்சர்ட் பண்ணி வெட்டிங் லேபிள் எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.